துரியோதனுக்கு செய்த சத்தியத்திற்கு பிரகாரமாக வேண்டி இப்பொழுது இந்த பாலகன் நல்லரவான் காளியம்மன் கோவிலுக்கு பலிக்கு செல்கிறேன். சரி, என் உயிர் போவதை பற்றி நான் சற்றேனும் கூட கவலைப்படவில்லை. ஏனென்றால் இது நிலையில்லாத வாழ்க்கையில் ஆயிடுச்சு. இந்த நிலையில்லா வாழ்க்கை நினைத்து நான் ஒருபோதும் கலங்கவில்லை. ஆனால் இந்த 16 வருடமாக இந்த காட்டிலே இருக்கின்ற மிருக ஜாதிகள் எல்லாம் என்னை வாரி எடுத்தது, வலதுபுறம் வளர்த்தது, கிள்ளை எடுத்தது, இடதுபுறம் வளர்த்தது. இங்கிருக்கின்ற மிருக ஜாதி எல்லாம் விட்டு விட்டு நான் போகிறேன் அப்படி என்பதற்காக நினைத்தால் கடன்பட்டார் நெஞ்சம் எப்படி கதரை தவிக்குமோ, அடலிலே இட்ட புழுகு எப்படி துடிக்குமோ, ஏழினிகளும் பேரடியாக மண்டை மீது விழுந்தால் எப்படி இருக்குமோ, அதை போலவே இந்த மிருக ஜாதிகளை விட்டு விட்டு போனால் என் மனமே இதோ படத்திலே இருக்கின்ற மிருக ஜாதிகள் இனிமேல் படிக்கு என் உயிராடு போய்விட்டார். நான் அவர்களை எப்படி பார்ப்பேன்? அதனால் கடைசி முறையாக ஐயோ அந்த சிங்கப்பிள்ளை கரடிகளா இத்தனை வருடமாக 16 வருடமாக இந்த அரவானுக்கு எவ்விதமான பிழை இல்லாமல் படிக்கு இந்த ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு படித்த மிருக ஜாதிகள் என்னை சிறப்பாக வளர்த்தனர். ஆனால் இருந்தாலுமே என்னை வளர்த்திய ஒரு நன்றி கடனுக்காக வேண்டும் அண்ணா, நான் சிங்கங்களா, கரடிகளா, புலிகளா, உன் தம்பியாகப்பட்ட நல்லரவன் காளியம்மன் கோவிலுக்கு பலிக்கு போகிறேன். சரி, செய்து விட்டோம் சத்தியம். இதற்கு மேலே கலைஞ மட்டும் நம்ம உயிரின நம்ம கூட இருக்கும் போது அதனால் படிக்கு இனிமேல் படிக்கு நான் கலங்க கூடாது. சத்தியம் சத்தியம் செய்திருக்கிறேன். அப்பா
நான் போவதை பற்றி கூட சற்றேனும் நான் கவலைப்படவில்லை. ஆனால் 10 மாதம் தோல்நடுங்க துணிநடுங்க அச்சத்திலே ஈடுத்தாலே என் அழகுள்ள தாய் மாதா பிதா குரு தெய்வம் என்பாரே என்னை வளர்த்திய என் மாதா என் அம்மா உயிர் போவதற்கு முன்பாக என் தாயாரு ஒரு தடவை பார்த்து விட்டால் இந்த அரவான் முயல் சந்தோஷமாக காளிக்கு பலி கொடுத்து நேர காலங்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறது. சூரியன் ஆனவன் வந்து கொண்டிருக்கிறான். வருவதற்குள்ளாக நான் காளிக்கு கோயிலுக்கு செல்ல வேண்டும் அல்லவா? அதனால் படைக்கு சொல்லுங்க தேவதைகளா உன் தம்பியாக பட்ட நல்லறமா நான் படைக்கு போய் பலிக்கு செல்லும் வேளையிலே சிறிது நாட்களுக்கு முன்பதாக நான் கேட்ட குரல் போல் தெரிகின்றது. என் தாயாக இருக்குமா? ஐயோ, என் தாயாரை நான் பார்த்து விட்டால் மட்டும் போதுமே, காளிக்கு நான் சந்தோஷமாக பலியாக போவேன். என்னப்பா இது கோலம்? இது என்னப்பா கோலம்? என்ன கோலம்? என்ன கோலம்? மகனே கண்ணே உங்களுக்கு என்ன கோலம்?
என்னப்பா இந்த கோலம் மகனே? உன்னை இதற்காகவா அங்கத்தை சுமந்து உன்னை 10 மாதம் கழித்து நான் பெற்று உன்னை வளர்த்தேனா? இது என்னப்பா கோலாரமா? அம்மா, இப்பேர் கொண்ட நிலைமையா நீ என்னை பார்க்க வேண்டும்? மறுபடி வந்தால் வழியில் தங்காது என்று சொல்வாரே பெரியவர்கள், அது இங்கு உண்மையாகிவிட்டது. இப்பேர் கொண்ட நிலைமையிலே இருக்கிறேனே உன் மகன் நரவன். நான் எதற்காக இப்பேர் கொண்ட நிலைமையில் இருக்கின்றேன்? என்னப்பா இந்த கோலம்? அம்மா, பெற்றவனே, அம்மா. அம்மாடா, தாய்க்கு பிள்ளை இல்லை, அந்த காலுக்கு பிள்ளை யாரு?
உலகத்திலே சொல்வார்களே, தாயும் சிறந்த கோவிலும் இல்லையாம், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லையாம். அப்படி இருப்பதற்காக அகில உலகத்திலே சொல்வாரே அம்மா, நான் எப்படி அப்பா சொல்வேன் தாயே? நான் சொன்னால் உன் மனம் ஏற்றுக்கொள்ளுமா என்பதற்காக மனம் துடிக்கிறது. இந்த 16 வருடமாக என்னை பெற்ற மாதா, உனக்கு நான் பிள்ளையாக இருந்தேன் தாயே. ஆனால் இன்றைய தினத்தோடு இந்த தாய்க்கு நான் பிள்ளை கிடையாது, அந்த காலுக்கு பிள்ளையாக என்ன பாவம் செஞ்ச, யாருக்குதான் என்ன தீங்கு செஞ்சோம், யார் குடியப்பா நம்ம கெடுத்தோம்? நான் வைத்திருப்பது ஒரே ஒரு மகன் அல்லவா? காளியம்மன் கோயிலுக்கு நான் கணபதிக்கு போறேம்மான்னு சொல்றியே வாயார் அப்பா. ஒரு பிள்ளை பிறப்பது எதற்காக தெரியுமா அப்பா? நீ இருந்து நாங்க மடிஞ்சு போனா மாறி பொறியிருப்பாய், வருவோருக்கு போவோருக்கு கை கொடுப்பியே அரவா. எல்ல தண்ணி தான் இருப்பாய், எங்களுக்கு குடைமுடுத்து கொல்லி வைப்பாயே. நீ மடிந்து நாங்கள் வாழ்வதா அரவா? கதையை துடைக்கலாம், காவேரிக்கு செல்லலாம். இந்த அரவான் விதியை துடைக்க எனது பிரம்மன்னாலும் ஆகாது. செய்த சத்தியத்திற்காக நான் காலைக்கு நிச்சயமாக வேண்டி பலிக்காக நான் போகிறேன் அம்மா. அம்மா, என் உயிர் போவதை பற்றி கூட நான் சற்றேனும் கூட கவலைப்படவில்லை அம்மா. ஆனால் இருந்தாலுமே அம்மா, என் உயிரார்ந்து போவதற்கு முன்பதாக என்னை பெற்ற இந்த மாதா உன்னை ஒரு தடவை பார்த்து விட்டால் நான் காலைக்கு சந்தோஷமாக பலியாக போவேன் அம்மா. அம்மா, அப்பேர் கொண்ட ஒரு பாக்கியம்
எனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது அம்மா. அப்பா அழுது மட்டும் இங்கு என்னம்மா நடக்க போகின்றது? எதையும் மாற்ற முடியாது. இப்படியெல்லாம் நடக்கும் அப்படி என்பதற்காக நமக்கு முன்பதாகவே தெரிந்திருந்தால், ஆனால் உன் வயிற்றிலே நான் கருவாக இருக்கும் பொழுது அப்பொழுது இந்த அரவா நான் கலைந்து போயிருப்பேன். பிறந்த நாள் முதல் கொண்டு வளர்ந்த நாள் வரையிலுமே யாருக்கும் நான் எந்த பாவங்கள் செய்த கிடையாது. பிச்சைக்கு வந்தவரை பின்பு வா அப்படி என்பதற்காக ஒரு நாள் ஒரு பொழுது நான் சொன்னது உண்டா? அள்ளிப்பால் கேட்டவருக்கு நான் கள்ளிப்பால் தான் கொடுத்தது உண்டா? ஒருபோதும் ஆகாது. என் தந்தையார் எப்படியாப்பட்டவர்கள், அவருக்கு பிறந்தவன் நானும் கள்ளம் கபடு சூது வாதம் எதுவுமே தெரியாமல் படிக்கு வளர்ந்து வந்தேன் அம்மா. அம்மா இதெல்லாம் பேசினாலுமே இந்த அரவான் உயிர் போவது நிச்சயமாயிருக்கு. அதனால அம்மா உன்னை பார்த்து விட்டு எனக்கு சந்தோஷம் அம்மா. இனிமேல் படிக்கு என் மனதிலே சற்றேனும் கூட உயிர் போகின்றதே அப்படி என்பதற்காக கவலை இல்லை. இருந்தாலும் கடைசி முறையாக அம்மா 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 நான் காளி கோயிலுக்கு பலிக்கு போய் வருகிறேன் அம்மா. உன்னை இன்று பார்க்கக்கூடிய முகம் சரியப்பா நான் எப்பொழுதும் பார்ப்பேன். அதனால் படிக்கும் தாயே நான் வருகிறேன் அம்மா, போய் வருகிறேன் அம்மா. அரவா அம்மா இருந்தாலும் என் மனதை நான் கல்லாக்கி கொண்டுதான் இந்த இடத்திற்கே உன்னை பார்க்க வந்தேனப்பா. இருந்தாலும் உன்னுடைய ஆசை எல்லாம் சொன்னேன், நான் பலிக்கம்மா சத்தியம் செய்து விட்டேனம்மா. நான் காளியம்மன் கோயிலுக்கு கரபலிக்கு போறேன் அம்மான்னு சொல்றியப்பா. நான் உங்கள்கிட்ட ஒண்ணு கேக்குட்டா? அப்பா
இதோ பிறந்த நாள் முதல் கொண்டு வளர்ந்த நாள் வரையிலுமே நான் பிறந்து உங்க கூட வளரல. காட்டிலே வளர்ந்தேன், காட்டு மிருகத்தோடு நான் வளர்ந்தேன். ஒரு நாள் வருது பொழுது கூட உங்களுக்கு இப்ப கொண்ட ஒரு ஆசை இருக்கின்றது. அதை கேட்டு அந்த ஆசையை உங்களுக்கு நான் சந்தோஷமாக தரலாம். ஒரு நாள் ஒரு பொழுது செய்த கிடையாது. அதனால் படிக்கு இன்றைய தினத்திலே நான் வழிக்கு போவதற்கு முன்பதாக எனக்கு ஒரு ஆசை மகனே, அப்படி என்று கேட்கின்றாயே மாதா, உன் ஆசையை சொல்லம்மா. அதை நான் தீர்த்து வைத்து விட்டு பிறகு நான் பலிக்கு போகிறேன். மகனே அன்னை காளியம்மன் கோயிலுக்கு கனபலிக்கு நீயுவாடா. யாரும் கேட்டிடாத வார்த்தை இந்த தாய் உன்னிடத்துல கேட்டுட்டு. யாரும் பார்க்காத இந்த புதுமையை நான் உங்களிடத்துல பார்த்து விட்டேன். இந்த கல்லாடக்காரி கல்லஞ்சக்காரி அப்பா, மாற்றான் ஒருவனுக்கு நீ கடவுளுக்கு சென்று உன் உயிரை மாய்ப்பதை விட இந்த பெத்த தாய் தந்தைக்காக, இந்த மண்ணிற்காக காளியம்மன் கோயிலுக்கு எங்கள் பட்சமாக கடவுளுக்கு வாடா. இந்த உலகமே காணாத ஒரு புதுமையாக இருக்கிறது அப்பா. பெற்ற பிள்ளையிடத்திலே எந்த ஒரு தாயும் இப்பேர் கொண்ட ஒரு வார்த்தையை கேட்டிருக்க மாட்டார். அம்மா, எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் ஊராருக்கு ஒரு பிள்ளை கொடுக்க மாட்டாரம்மா இந்த காலத்திலே. அப்படி இருக்க தாயே, மாற்றான் ஒருவருக்கு நீ பலிக்கு போவதற்கு முன்பதாக மகனே, உன் தந்தைமார் பக்கமாக எங்கள் பக்கமாக பலிக்கு வாடா என்பதற்காக சொன்னாயே அம்மா. இப்ப உன்ன ஒரு வார்த்தையாடு கேட்பதற்கு உனக்கு எப்படி அம்மா மனம் வந்தது? நான் யாருக்குமா என்னமா பாவம் பண்ண? நான் யாருக்குமா என்னமா தீங்கு நினைச்சேன்? வாழும் வயதிலே அறவான் சாக வேண்டும். பிரம்மன் கட்டளை ஆயிற்று.
அந்த கட்டளைக்கு நிகராக நான் போய் கொண்டிருக்கும் வேளையில் உனக்கு பலிக்கு வர சொல்கிறாயே அம்மா, உனக்கு பலிக்கு வருவதற்கு எனக்கு சம்மதம் இருந்தாலுமே அம்மா, ஆனா நான் திரியன் பட்சமாக சத்தியம் செய்திருக்கிறேனே, சரியான சந்திரகுலத்தில் நான் பிறந்தவன், ஓடுதவராத குருகுலத்திலே நான் வளர்ந்தவன். அப்படி இருக்க நான் சத்தியம் செய்து விட்டான். செய்த சத்தியத்திற்கு அங்கு சத்தியம் இருக்க உனக்கு நான் பலிக்கு வந்து விட்டான். நம் குலத்திற்கே பெருத்தது ஒரு அனுமானம் அல்லவா? அப்பேற்பட்ட சத்தியம் நான் செய்திருக்க பலிக்கு வாடா மகனேங்கிறிய ஏமா அப்பா, என்னிடத்துல இருப்பது ஒரு உயிர், ஒரு உயிர். திரியின் பக்கமாக சத்தியம் செய்தேன். அந்த சத்தியத்திற்காக என் உயிரை போக வேண்டுமா? என்னை பெற்ற மாதா எந்த தாயும் ஒரு மகனிடத்தில் இப்பேரோடு ஒரு கேள்வியை கேட்க மாட்டான். பேர் கொண்ட மாதா பலிக்கு வா அப்படின்னு அழைக்கிறாயே, இன்னைக்கு இருப்பதே ஒரு உயிர் தானே அம்மா. நான் யாரு பக்கமா பலிக்கு வரட்டும் அம்மா? உனக்காக பலிக்கு வருவதற்கு எனக்கும் விருப்பம் இருந்தாலுமே சத்தியத்திற்கு பழுகு வந்து விடுவேன். தந்தையாரு இப்பேர் கொண்ட வருடமாக இத்தனை காலமாக தர்மமே நிச்சயம், தர்மமே சகாயம், தர்மத்துக்கு ஓடாத வழிவகையாக அப்படி இருப்பதற்காக 12 வருடம் காடுவனம், ஓராண்டு ஐக்காத வாசம் முடித்து வந்தார். எதற்காக? செய்த சத்தியம் ஒருபோது பொய்யாக கூடாது. அப்படி என்பதற்காக தானே காடு வனவாசம் எல்லாம் போனாங்க. அவங்க எல்லாம் அப்படி இருக்க அவன் மகன், பெற்றெடுத்த மகன், அந்த சத்தியத்தை நான் மீறிவிட்டால் என் குலத்திற்கே பிறத்தல் ஒரு அதனால் படிக்கு தாயே, உன் பக்கமாக நான் பலிக்கு வரமாட்டேன். நான் திரியபட்சமாக தான் பலிக்கு செல்வேன் அம்மா. உண்மை. அதனால எதுவாக இருந்தாலும் சரி, என் அண்ணனாகப்பட்ட மாயவரை பார்த்து பாப்பா. நான் அப்பொழுதே நினைத்தேன், காரணம் இல்லாமல் படிக்கு இங்க நீ காலடி எடுத்து வச்சிருக்க மாட்ட அப்படின்னு நினைச்சேன். எங்க அம்மா ஆச்ச அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருவாங்களா அப்படின்னு என் மனசுல என்ன இருந்தாலும் எங்க அம்மா காரணத்தோடு தான் இங்க என்ன பண்ண பாக்குறாங்க. அம்மா, உன் சந்தோஷம் அதுவானால் நீ சொன்ன பிரகாரமாக என் எதிரி யாரு? கண்ணன். அந்த கண்ணன் செய்த சூழ்ச்சியினால் தான் இப்ப உன்னை நிலைமையிலே நிற்கின்றேன். இந்த அரவான் ஏதும் செய்ய முடியாது. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே. நீ சொன்ன பிரகாரமாக வாருங்கள் தாயே, மாமனை பார்க்க செல்லலாம். போகலாமா?